பா இந்த சீனிவாசன் எப்படி பிஹேவ் பண்றான் உங்ககிட்ட? எந்த சீனிவாசன்ப்பா? அதான்ப்பா நம்ம லாயரு, நீ ஜூனியரா ஒர்க் பண்றிய அவன் தான். உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை, நல்லாவே பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு அவன் ஒரு பெரிய கிரிமினல் லாயர். ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமா? அவன் லவ் பண்ண பொண்ணை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால குடும்பம்னு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கான். ஆமாம், யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது? ஐ வெக்கப்படுதுடா குழந்தை. லவ் பண்ணுறது தான் பண்ணுற. மெட்ராஸில் நல்லா சவுப்பா சேட்டு பொண்ணா பார்த்து லவ் பண்ணு. சேட்டு பொண்ணா? சேட்டு பொண்ணா நமக்கு செட் ஆகுதுப்பா. ஏன்? நம்ம ஊர் பொண்ணுங்க லட்டு லட்டாக இருக்கும்போது என்னத்த லட்டு லட்டாக இருக்குதுங்க. அந்த காலத்தில் நாங்கள் பிடிச்ச லட்டுங்கெல்லாம் இல்லை எல்லாம் பூந்தி ஆயிடுச்சுங்கன்னு சொல்ல வந்தேன். அது இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மெட்ராஸ்ல இருந்து நீ பொண்ணை கட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாவை சமாளிக்க முடியும். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வயசும் பத்தாது, வாயம் பத்தாது. இங்க பொம்பளைங்க புழங்குறாங்களே, அந்த வார்த்தைங்கள்லாம் உங்க அம்மா கிரியேட் பண்ணது தான். மிஸ்டர் ரத்னம், நீங்க கொஞ்சம் ஓவரா பேச மாதிரி இருக்கு. இல்ல மிஸ்டர் சிவா, என் தரப்பு வாதம் என்னன்னா, நமக்குள்ள நடக்கிற இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ளே இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. எஸ் இல்ல யுவர் ஆனர்? எஸ் யுவர் ஆனர், நீங்க நல்லாவே சமாளிக்க யுவர் ஆனர். சிரிச்சு சமாளிக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி சமாளிச்சுக்கிட்டே இருக்காத. உனக்கு வயசாகுது, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. சரிப்பா. ஏன்னா உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் கல்யாணம் நடக்கணும். சரிப்பா. இதை பாருப்பா சிவா, நமக்குள்ள எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அதே வேத்தாளுங்களை பார்த்த உடனே சும்மா வெறப்பா இன்னும் என்ன கண்ணு வச்சிருவானுங்க. சரி, வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா லுங்கி டான்ஸ் தான். சரிப்பா. சரி, நான் சாமிநாதனை கூப்பிட்டுட்டு போய் பத்திரிகைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். சாமிநாதன் பார்க்குறப்பா. பார்க்குறேண்ணா. ஏய், ஒழுங்கா வீடு போய் சேரணும், புரியுதா? ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பல்லெல்லாம் நான் கட்டி போடுவேன், புரியுதா? சரிங்கப்பா. கிளம்பு. சரிங்கப்பா. நெளியாத போடா. ஏன்பா ரத்னம், பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவாங்க? நல்லா ஃப்ரெண்ட்லியா இருயா. எப்போ பார்த்தாலும் கடிச்சிக்கிட்டே இருக்க. இப்போ என்ன பாரு, நானும் என் பிள்ளையும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் தெரியுமா? நல்லா தெரியுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. ஏழை வீட்டில் நல்லா குடிச்சு போட்டு ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா, அந்த மாதிரியா? எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் வேணாம், நல்ல பிள்ளையா இருந்தா போதும். நீ முதல்ல டீ குடுறா. ஏன் கொடுக்க மாட்டே? சொல்லுண்ணா. ஏய், எதுக்கு அடிக்கிற? சிவா, இங்க பாரு சிவா, கடை வாப்பறதெல்லாம் கெடுக்கிறான் இவன். அப்படி ஒன்றும் அடிக்கிற ஆள் இல்ல. இங்க பாரு சிவா, பாரு பாரு, எங்கேயோ செத்த நாயை கொண்டு வந்து கடை வாசல்ல. என்னண்ணே ரெண்டு நாளா டீ கேட்குறேன், தரமாட்டோம். நானும் இந்த ஊர் தானே. சரி, முதல்ல அது குப்பையில் போட்டோம். போ போன போங்க. டாக்டர் ஆக வேண்டியவன் பைத்தியமா ஆகிடும். நான் ஊரில் வந்து 10 நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை எங்களா? ஏய், இன்னொரு டீ கொடு. அண்ணா அண்ணா, இன்னொரு டீ. சரி சிவா. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எங்கே போயிருந்த? பூம்பாருக்கு லோடு எடுத்து வண்டிக்கு ஆளை கேட்டிருந்தாங்க. அங்கே போனால் மாடு மாறி வேலை வாங்குறாங்க. சம்பளம் கேட்டால் தரமாட்டேங்கிறான். சாப்பிட காசு கேட்டா அடிச்சு துரத்துறா. இங்கே பாரு, ஆஸ்பத்திரி போகிறது கூட காசு இல்லை. போர் சொட்ட பசே இருக்குல்ல, அதை வச்சு தான் ஓட்டினேன். வீடு காஞ்சிடும். வா போலாம். வேணாம் சிவா, வேணாம் சிவா. வான்னு சொல்கிறேன். வா போலாம். காசை கொடு. நானும் டாக்டர் தானே, மறந்துட்டியா? கொடு, நான் பார்த்துக்கிறேன். காசு கொடு. போதுமா? நான் பார்த்துக்கிறேன். இரு உட்கார். முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், சரியா? அப்புறம் நேராக சலூன் போகணும். இந்த முடி வெட்டணும். வீட்டில் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். பாப்பா கல்யாணமா? ஆமாம், பாப்பா கல்யாணம் வச்சிருக்கேன். பாப்பா கல்யாணமா? ஆமாம், பாப்பா கல்யாணம் தான். உனக்கு புது செட்டு வச்சிருக்கேன். நீ போயிட்டு சலூன் போயிட்டு முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வா, சரியா? போ. நேராக ஹாஸ்பிட்டல் போகணும். நான் போகிறேன், சரியா?